ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட குரூப் 4 ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 4 2026க்கான ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே உங்களுடைய ஆதரவில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி பயன்பெற்று இருக்காங்க. டெய்லியுமே அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நேரஸ்ட்டாக சொல்ல போனால் அந்த 4 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்ப பாதி டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, சூப்பருங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவுலேயே சொல்லியிருப்போம், ஜிகே டெஸ்ட் பேட்ச் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் எவ்வளோ பேர் வந்து ஜிகே டெஸ்ட் வேணும், மேக்ஸுக்கும் டெஸ்ட் வேணும், ஜிகே ப்ளஸ் மேக்ஸுக்கு டெஸ்ட் வேணும், ஒரு சிலர் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து எங்களுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு விடை சொல்லக்கூடிய வீடியோ பதிவு தாங்க அந்த வீடியோ பதிவு. நம்மளுடைய வேல் அகாடமியில் விரைவில் ஜிகே டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம அறிவிக்க போகிறோங்க. எல்லாருமே ரெடியாக இருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தமிழ் டெஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களுக்கான சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸையும் நாங்கள் இதில் கொடுத்துட்றோம். ஏன்னா அது எங்களுக்கு ஜிகே டெஸ்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டு, சார் நாங்கள் எவ்வளோ சார் பேமெண்ட் பண்ணணும், எந்த நம்பருக்கு சார் பேமெண்ட் அனுப்பணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயங்க, நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னா அது முற்றிலும் ஃப்ரீ மட்டும்தாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பேமெண்ட் வாங்க மாட்டோம். ரெண்டாவதாக ஒரு விஷயம், இதுதாங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்து சார் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அங்கே கீழே இருக்கிற ஃபார்முக்கு லிங்க் கொடுத்துருந்தோம், அந்த லிங்க்ல அப்ளை பண்ணாமையே சார் எங்களை டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி விடுங்க, நாங்கள் எப்பயோ ஜாயின் பண்ணிட்டோம் டெலகிராமில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல நம்ம ஒரு வீடியோ பதிவு போடுறோன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு தேவை இருக்கும்போது அதை முழுசாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்யாதீங்க. அதனால எவ்வளோ பேர் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லிங்க்ல யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஒரு சிலர் எங்களால் ஆட் பண்ண முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருந்துச்சு, அப்புறம் மாற்றி ஆட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றத முழுசாக பாருங்க. அதை பார்க்காம இது பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணாமல் யாரையுமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஜாயின் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதாக இருக்கணும். விரைவில் நாங்கள் அப்டேட்டை நாங்கள் சொல்கிறோம், வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வேல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் எல்லாமே அதில் நம்ம போடக்கூடியதாக இருக்கும். விரைவில் உங்களுக்கான நல்ல அப்டேட் வரும். தேங்க்யூ டு ஆல்.